அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஹெல்த் கேர் சப்ளிமெண்ட்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் பற்றின விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தது கம்ப்ளீட்டாக அந்த 4 pillars ஆஃப் குட் ஹெல்த், அதில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் என்னங்கிறது பார்த்தோம். அடுத்தது ஆயுஷாந்தே ப்ராடக்ட்ஸ்க்கான விஷயங்கள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது குறைஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லைக் வந்து ஒரு 2 years இது ரெகுலராக எடுக்கும்பொழுது தான் அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் ரிசல்ட்ங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்ஃபேக்ட் இப்போ நிறைய queries வர ஆரம்பிக்குது. நிறைய queries வருது அப்படின்னு கேட்டால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அது மாதிரி தலைவலி இருக்கு, சளி பிடிச்சிருக்கு, இதுக்கு என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம், இதுக்கு என்ன மருந்து எடுக்கலாம், இப்படி நிறைய queries வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கான ஒரு மருந்தோ மாத்திரைகளோ அது வந்து இது கிடையாது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஹெல்த் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், லாங் டேர்ம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம எந்த விதமான நோயெல்லாம் வராமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மெயினா விமன் ஹெல்த். ஸோ பெண்களுக்கான ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்ஃபேக்ட் ஏர்லியர் நம்ம ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year பிஃபோர் நம்ம லான்ச் பண்ண இன்னும் ஒரு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கு. பிகாஸ் அகெயின் பெண்கள் பொறுத்த வரைக்குமே ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியது முக்கியமாக பெண்கள் தான். பட் அதே சமயம் அவங்க அந்த ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு காரணத்தினாலுமே சரி, அவங்க பார்த்துக்காத ஒரு காரணத்தினாலுமே சரி, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால பல நோய்கள்னால அவங்க பாதிக்கப்படுறாங்க. எஸ்பெஷலி எலும்புகளோட தேய்மானம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. எனது மாதாந்திர அந்த பீரியட்ஸ்னால இருக்கலாம், ஆர் கால்சியம் டெஃபிஷியன்சினால இருக்கலாம், பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் லாஸ் இருக்கலாம். ஸோ இந்த நிறைய காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே போல அயன் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கிறதுனால தான் பொதுவாக பெண்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ இதனாலுமே அடுத்தடுத்து பலவிதமான நோய்கள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாக மாறுகிறது. அப்ப அவங்க ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ சில அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன் அடிப்படை விஷயங்கள்னா இந்த பேசிக் இம்யூன் சிஸ்டம். ஸோ இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு வரக்கூடிய சாதாரணமாக வரக்கூடிய ப்ராப்ளம் கூட வராமல் அவங்க ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன்னா பெண்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு 3 ஸ்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று அந்த மெனார்கிங்கிற ஸ்டேஜ் என்னன்னா அதான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வயது. ரெண்டாவது பிரெக்னன்சி டைம்ல. ஸோ இந்த தாய்மை பருவம் அடையக்கூடிய வயது, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அண்ட் 3வது காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ். 45-50 வயதை தாண்டும் பொழுது படிப்படியாக பீரியட்ஸ் நிற்க ஆரம்பிச்சு ஒரு 55 வயதுல வந்து டோட்டலா பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த பீரியட் வந்து மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த 3 ஸ்டேஜஸ்லயுமே என்ன ஆகுதுன்னா நிறைய பிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகுது? ஸோ ஒரு பக்கம் டோட்டலா பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் சரி, பிளஸ் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காம போகும்போது பாடி டோட்டலா ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்குது. இதனாலேயும் அவங்க டோட்டலா வீக்காக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல எமோஷனல் ஸ்ட்ரெஸ். எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது ஒன்ஸ் இந்த மெனார்கி பீரியட்ஸ் அட்டைன் பண்ணக்கூடிய ஏஜாக இருக்கலாம், இல்லை பிரெக்னன்சியா இருக்கலாம், இல்லை மெனோபாஸ் அந்த ஏஜ்ல இருக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஏற்படும். ஸோ ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்ப் ஆகும்பொழுதும் சரி நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில எத்தனையோ விதமான ஒரு நெகட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுது. நெகட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா சமுதாயம் அவங்கள தூற்றக்கூடிய நிறைய விஷயங்கள், அதுலயும் முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டி. ஸோ கல்யாணம் பண்ணி ஒரு 1 yearக்குள்ள அந்த குழந்தை இல்லை அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா அந்த குறை சொல்ல ஆரம்பிக்குது. அதே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து போகும்பொழுது குழந்தை இல்லை அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு கெட்ட சகுனமாக கூட பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ இன்ஃபர்டிலிட்டி பெண்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எதுவுமே வந்து ஒரு விதமான எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கக்கூடிய இடம். பெரிநேட்டல் லாஸ், அதாவது பிறந்த குழந்தை இறந்து போகக்கூடிய இந்த சூழ்நிலைகள். ஏன்னா நிறைய கேசஸ்ல என்ன ஆகும்னா அந்த வளரக்கூடிய அந்த கருவில் இருக்க முடியாத குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக போகாததுனால என்ன ஆகும்னா பிறக்கும் பொழுது இந்த குழந்தை இறந்து கூட இருக்கலாம். வறுமை,
ஸோ வறுமையில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த உணவோ ஊட்டச்சத்துக்களோ இது இல்லாதனாலையும் பிரச்சனைகள் ஏற்படுது. டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கும்போது என்ன, இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு எத்தனையோ நம்ம சொன்னால் கூட, பட் ஸ்டில் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய எத்தனையோ விஷயங்களும் இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாகவே இன்னி வரைக்கும் என்னன்னா, பெண்கள் அப்படின்னால வீக்கர் செக்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் தான் இன்னைக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எத்தனை விதமான கொடுமைகள், வயலன்ஸ், எவ்வளவோ படிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போக முடியல. ஸோ சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அதுக்கேற்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. தனிமைப்படுத்தப்படுதல், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பெண்கள் அவங்க வாழ்க்கையில மனதளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. ஸோ என்ன ஆகுது, இது அவங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு பக்கம் உடல் ரீதியாக, இன்னொரு பக்கம் மன ரீதியாக, இன்னொரு பக்கம் சமுதாய ரீதியாக அவங்க தொடர்ந்து பல பாதிப்புகள் ஏற்படுத்துறதுனாலே, ஃபேஸ் பண்றதுனாலே எத்தனை விதமான நோய்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க. இப்ப எந்த மாதிரியான நோய்கள் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணா கூட சில விஷயங்கள் அது வாழ்நாள் முழுக்க பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடியது. பொதுவாக பெண்கள் வயதுக்கு வரக்கூடிய ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு மேல இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ்னாலுமே சரி, ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல்னாலுமே சரி, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே கன்சிடர் பண்ணும்பொழுது இன்னைக்கு 8-9 வயசுக்கெல்லாம் பெண்கள் வந்து இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த 14 வயசு தாண்டும் போதே அவங்களுக்கு நிறைய உடல் ரீதியாக மன ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே 14 வயசுங்கிறது இப்ப 8 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு 6 வருஷம் முன்னதாகவே இதை ஆரம்பிக்கும் போது நிறைய சிக்கல்கள் அவங்க சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல 45 வயதுக்கு மேல ஆரம்பிச்சு இந்த 55 வயதுல முடியக்கூடிய மெனோபாஸ், இந்த ஸ்டேஜஸ்லயுமே நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது. நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் ஏற்படலாம், சொரியாசிஸ் மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம். ஸோ நிறைய நோய்களும் அவங்கள பாதிக்க ஆரம்பிக்கக்கூடியது. அப்போ சராசரியா ஒரு 13-14 வயசுல ஆரம்பிச்சு இந்த 45-50 வயசு வரைக்குமே போராட்டமான ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் இன்னைக்கு வந்து பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஆரோக்கியத்தை அவங்க மேம்படுத்திக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் லைஃப் லாங் இருக்கக்கூடிய நோய்களாக மாறும். அப்ப இந்த ஸ்டேஜஸ்ல அவங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள், என்ன மாதிரியான ஆரோக்கிய சீர்கேடுகள் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு முக்கியமாக அனீமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம். பொதுவாக பெண்கள் பொறுத்த வரைக்கும் 12-14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இருக்கணும் ரத்தத்தோட அளவு, ஹீமோகுளோபினோட அளவு. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் 14-16 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபினோட அளவு இருக்கணும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 8-9 ஹீமோகுளோபின் லெவல் இருந்தால் பெரிய விஷயம். மேக்சிமம் போனா 10 இருக்கு. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி குறைவான ஹீமோகுளோபின் அளவு தான் இருக்கு. ஸோ ரெகுலரா வந்து அயன் சம்பந்தப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் எடுக்கும்போது அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் அதிகமாகும். இன்ஃபேக்ட் ஹீமோகுளோபின் லெவலை சப்போர்ட் பண்ணக்கூடியது முக்கியமாக விட்டமின் B12. ஸோ விட்டமின் B12 ரிச் சோர்ஸ் எதுல இருக்குன்னா ஸ்பைருலினால இருக்கு. அதே மாதிரி ஃபோலிக் அயன் பிளஸ் அந்த ஒரு ப்ராடக்ட், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ்பெஷலி மாதாந்திர பீரியட்ஸ்னாலுமே என்ன ஆகுது, ஹெவி பிளட் லாஸ் ஏற்படுது. அதே போல பிரெக்னன்சி டயத்துலையுமே பிளட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அனீமியா, ரத்த சோகை அப்படிங்கிறது ஏற்படுது. இன்ஃபேக்ட் இது வந்து தொடர்ந்து இருக்கும்போது அந்த பெர்னிஷியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரீட்டபிளாக இருந்தால் கூட இது சரியான நேரத்துல இது கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய பாதிப்பாக மாறக்கூடியது. அடுத்து தைராய்டு கண்டிஷன்ஸ். ஸோ தைராய்டு அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய தொண்டை பகுதிக்கு மேல ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிளாண்ட். இதை நம்ம பாடியோட டோட்டல் ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது முக்கியமாக இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ். ஸோ தைராய்டு கிளாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு ஃபேக்டர் நம்ம பார்ப்போம், தட் இஸ் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த TSH ஹார்மோனோட லெவல்ஸை பேஸ் பண்ணி ஹைப்பர் தைராய்டிசம் இல்ல ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்கு. இசம் அப்படின்னாலே ஒரு டிசார்டர். ஸோ தைராய்டு கிளாண்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டரை தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர்னா அதிக அளவில் TSH இருக்கும்போது ஹைப்பர் தைராய்டிசம், அண்ட் குறைந்த அளவில் இருக்கும்போது ஹைப்போ தைராய்டிசம். இதனால ஏற்படக்கூடிய
பாதிப்புகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாடி மெட்டபாலிசம் பாதிக்கும். ஸோ நம்ம பாடி மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன, அந்த உடல் உறுப்புகள் சரியான விகிதத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து டோட்டலாக பாதிக்க ஆரம்பிக்குது. அடுத்தது மயக்கம், அடிக்கடி வந்து மயக்கம் இருக்கும், உடம்புல வந்து சோர்வுத்தன்மை அதிகமாக இருக்கும், தலைமுடி வந்து கொட்ட ஆரம்பிக்கலாம், ஒன்று அதிக அளவில் உடல் எடை ஏற்படலாம், இல்லை உடல் எடை குறைய ஆரம்பிக்கலாம். தைராய்டு அளவு குறையும் போது என்ன ஆகுனா, தைராய்டு அளவு வந்து அதிகமாகும் போது, ஹைப்பர்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நார்மலாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதே போல ஹைப்போ தைராய்டு, தைராய்டு லெவல்ஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். அதிக உடல் எடையோ இல்லை உடல் பருமன் இல்லை குறைந்த உடல் எடை, இதற்கு தைராய்டும் செக் பண்ணி பார்க்கணும். எதனால திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல மசில் வீக்னஸ், ஸோ தசைகள் பிடிப்பு அதிகமாக இருக்கும், தசைகள்ல வீக்னஸ் அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும், தலைமுடி வந்து ரொம்ப ட்ரையா மாற ஆரம்பிக்கலாம். அதே போல முடி வந்து அந்த அடர்த்தி குறைஞ்சு ரொம்ப மெலிசாக மாற ஆரம்பிக்கலாம், நிறைய தலைமுடி வந்து உதிரவும் ஆரம்பிக்கலாம். ஜாயிண்ட் பெயின், ஸோ மூட்டுகள்ல எலும்புகள்ல அதிக வலி வீக்கம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. பஃபி ஃபேஸ்னா முகம் ஊதி போன மாதிரி இருக்கும். இப்போ நல்ல நாள் முழுக்க நம்ம ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய ஃபேஸ் வந்து எப்படி ஒரு ஊதி போயிருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் சொல்லுவோம் பஃபி ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஹோர்ஸ் வாய்ஸ், குரல் உடைய ஆரம்பிக்கும், பேசும்போது வந்து தொண்டை கட்டின மாதிரி இந்த குரல் மாற ஆரம்பிக்கும், ரொம்ப ஒரு கட்ட குரலாக மாறக்கூடியது. இதெல்லாமே தைராய்டு கிளாண்ட்ஸ்னால அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால வரக்கூடிய சில சிம்டம்ஸ். அடுத்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். ஸோ கார்டியோவாஸ்குலர் அப்படிங்கிறது என்ன, ரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஈவன் 25-30 வயசுலேயே இன்னைக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னால எத்தனை விதமான நோய்கள், எத்தனை விதமான இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடியது. பொதுவாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள், ஹார்ட் டிசீஸ் ஏதோ ஒன்று இருந்தால் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். என்ன மாதிரி அறிகுறிகள் அப்படின்னா, அடிக்கடி நெஞ்சில் ஒரு மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், சுருக்குன்னு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கலாம். ஷோல்டர் பெயின், முக்கியமாக லெஃப்ட் ஷோல்டர் வந்து கையை தூக்க முடியாது. நாசியா, வயிறு புரட்ட ஆரம்பிக்கும், ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்னால உடனே வயிறு புரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படலாம். மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும், தொடர்ந்து அளவுக்கு அதிகமான தலைவலி வந்து ஏற்படலாம், அது கண்டினியூஸாக இருக்கலாம். அடிக்கடி ஒரு மாதிரி ஒரு மயக்கம் தடுமாற்றம் ஏற்படலாம், பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம், மூச்சு விடுறதுல வந்து அதிகமாக சிரமம் இருக்கும், யூரின் போகும் பொழுது பிளட் வந்து யூரின்ல வர ஆரம்பிக்கலாம், அது நெஞ்சு மேல யாரை வச்சு அழுத்துற மாதிரி ஆனா ஒரு அழுத்தம் வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் பெண்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் அவங்களுக்கு தென்படலாம். மார்பக புற்றுநோய், ஸோ இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. ஒன்று யூட்ரஸ்ல கருப்பைகள்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய், ரெண்டாவது மார்பக புற்றுநோய். இது ரெண்டு விதமான புற்றுநோய். எஸ்பெஷலி வந்து மெனோபாஸ் ரீச் ஆகும்போது 50 வயசை தாண்டும் பொழுது அந்த ஹார்மோன் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் வந்து பெண்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது, முக்கியமாக மார்பக புற்றுநோய். ஸோ மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நெஞ்சு பகுதியில மார்பகத்துல அந்த சதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக மாற ஆரம்பிக்கலாம். மார்பகத்துக்கு கீழே இல்லை அக்குள் பகுதிகளில் வந்து திடீர்னு ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு மாஸ் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். அதை கை வச்சு அழுத்தி பார்க்கும்போது ரொம்ப லூஸா அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒருவேளை அது டியூமர், அதாவது கட்டியாக இருக்கலாம். இந்த கட்டி நாளடைவில் புற்றுநோயாக மாறுவதற்கான சான்சஸும் இருக்கிறது. அதனாலதான் இதுக்கு மேமோகிராம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மேமோகிராஃபி அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கும்பொழுது அது கேன்சர் இருக்கா இல்லையா, எஸ்பெஷலி மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கான தான் இந்த மேமோகிராம். ஸோ இதை பீரியாடிக்கலாக வந்து பெண்கள் செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், கருப்பைகளை சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், முதல்ல இருக்கக்கூடியது நார்மலான ஆரோக்கியமான ஒரு ஓவரி கருப்பைகள். அதே கருப்பைகள்ல என்ன ஆகும்னா சின்ன சின்னதா ஒரு முட்டைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. பிசிஓடி, பாலிசிஸ்டிக் சிஸ்ட் அப்படின்னா கட்டி, பாலினா நிறைய, ஓவேரியன் சிண்ட்ரோம் அதாவது ஓவரிஸ், சினைப்பை. இந்த சினைப்பையில அதிக அளவுல இந்த முட்டைகள் உருவாக ஆரம்பிக்கும் பொழுது, இந்த கட்டிகள் உருவாக ஆரம்பிக்கும் போது அதை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகைன் இதுவுமே என்ன ஆகுதுன்னா
இந்த ஹார்மோன் லெவல்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது இந்த பாதிப்பு பெண்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இன் ஜெனரல் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடை அணிவதனால கூட இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா பொதுவாக என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருந்து இந்த ஏர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ஹீட்டை வந்து வெளியில வந்து தள்ளணும். இப்போ பாடிக்கு நேச்சுரலாக இந்த ஹீட்டை வெளியே தள்ளக்கூடிய ஒரு வழி இருக்கு. அந்த பெண்கள் பொறுத்த வரைக்குமே அந்த உடை அணிவதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிறது, காற்று போகாத வகையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனாலதான் அந்த காலத்துல வந்து ஹாஃப் சாரி, ஃபுல் சாரி இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. பிகாஸ் தொப்புள் வழியாக பெண்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ஹீட்டை வந்து வெளியில தள்ள ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதை டைட்டா க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஹீட்டு திரும்ப கருப்பைகளுக்குள்ள இந்த கட்டிகளாக மாற ஆரம்பிக்கும். ஸோ பிசிஓடி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும்? உடம்புல மீச வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கங்க முடி வந்து தேவையில்லாத இடத்துல வந்து முடி முளைக்க ஆரம்பிக்கலாம். உடல் எடை திடீர் ரொம்ப அப்நார்மலா வந்து ஏற ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வராது. நார்மல் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 நாள் அப்படிங்கிறது ஒரு பீரியட்ஸ்க்கான சைக்கிள். ஸோ இந்த 28 டேஸ் இல்லாம 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கலாம். அதே போல பீரியட்ஸ் வரும்பொழுது அதிக வயிறு வலி இருக்கும் அண்ட் ப்ளீடிங் வந்து எக்ஸசிவ் ப்ளீடிங்கா கூட இருக்கலாம். ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தம், தடுமாற்றம் இது வந்து ரொம்ப பாதிப்பை வந்து பெண்களுக்கு ஏற்படுத்தும். ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், பிஎம்எஸ். ஸோ பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம், இந்த பாதிப்புகள் வந்து நிறைய பெண்களுக்கு ஏற்படலாம் பிசிஓடி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது. அண்ட் அகைன் பிசிஓடி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்டிலிட்டி, தாய்மை பருவம் அடையறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படும். பிரெக்னன்சி ஆனா கூட அந்த கரு நிலையாக வளர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த பாதிப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடியதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம். அடுத்து வரக்கூடிய ஒரு பாதிப்பு பெண்களை முக்கியமா பாதிக்கக்கூடியது ஆஸ்டியோபோரோசிஸ். போரஸ் அப்படின்னா உடையக்கூடிய தன்மை, ஆஸ்டியோங்கிறது எலும்புகள். ஸோ பெண்களுக்கு எலும்புகள் ரொம்ப ஈஸியா தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்குது. பிகாஸ் பிளட் லாஸ் நிறைய இருக்கனாலுமே சரி, பிரெக்னன்சி டைம்ல அஸ் வெல் அஸ் ரெகுலர் மாதம் இந்த பீரியட்ஸ்னால இப்போ என்ன ஆயிடுனா போரஸ்னா உடையக்கூடிய தன்மை, தட் இஸ் ஸ்பாஞ்ச் மாதிரி, எலும்புகள் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா கூட உடனே போன்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆக ஆரம்பிக்கலாம். இந்த கண்டிஷன் தான் நான் சொல்றோம் ஆஸ்டியோபோரோசிஸ். சில பேருக்கு என்ன ஆகும்னா கால் வந்து வளைஞ்சிடும், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். சில பேருக்கு வந்து முதுகு வந்து அப்படியே கூன் போட ஆரம்பிக்கும். ஸோ எலும்போட தேய்மானம் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஆஸ்டியோபோரோசிஸ் இதுவும் முக்கியமாக மெனோபாஸ் ஸ்டேஜ் அடையக்கூடிய பெண்களை இது பாதிக்கக்கூடியது. ஸோ 50 பெண்கள் இருந்தாங்கன்னா அதுல 2 பெண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் அதுவும் முக்கியமாக லைஃப் டைம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக மாறக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஆண்களை விட பெண்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இதை வந்து 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு அப்பர் யூரினரி ட்ராக் அண்ட் லோயர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். பொதுவாக பெண்களுக்கு வந்து ஒரு டைமுக்கு மேல 1 or 2 டைம்ஸ் அவங்களோட லைஃப் டைம்ல யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிப்புகள் ஏற்படலாம். இதுல முக்கியமான காரணம் என்னன்னா அந்த யூரின் போகக்கூடிய பகுதி, தட் இஸ் யுரித்ரா அப்படின்னு சொல்லுவோம். பிளாடர்ல யூரின் கலெக்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து யுரித்ரா வழியாக தான் யூரின் உடம்பு விட்டு வெளியில போகும். ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இந்த யுரித்ரா வந்து ரொம்ப சின்ன அளவுல இருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்டா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பெண்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா ஜென்ரலா பாக்டீரியா நோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த கிருமிகள் யுரித்ரா சின்னதாக இருக்கிறதுனால அது வழியாக கிட்னிஸை கூட போய் பாதிக்கலாம். அதனாலதான் பெண்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த பாதிப்பு ஏற்படும். இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரின் போகும்போது அதிக வலி, எரிச்சல், நமச்சல் இது ஏற்படலாம். ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும். ஏன்னா என்ன ஆகும், பிளாடர் ஃபுல்லா இருக்கும். பட் யூரின் போனா ஃபுல்லா காலியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதே 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துக்குள்ள ஆகும் திரும்ப யூரின் போகணுங்கிற அந்த டெண்டன்சி வந்து ஏற்படும். இன்ஃபேக்ட் வெளியிலாம் போகும்போது என்னன்னா யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ரலா நம்ம பிளாடர் பொறுத்த வரைக்கும் 5 மணி நேரம் வரைக்கும் யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
யூரின் போகும்போது ரத்த கசிவு ஏற்படலாம். பால் மாதிரி வெள்ளையா யூரின் போக ஆரம்பிச்சாலும் அதுவும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அண்ட் யூரின் போகும்போது அதிக ஸ்மெல், யூரின்ல அதிக ஸ்மெல் இருந்தாலுமே அதுவும் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். பிகாஸ் கிருமிகள், பாக்டீரியானால அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அண்ட் பெல்விக் பெயின், அடிவயிறுல, பெண்களுக்கு அடிவயிறுல வலி இருக்கிறதுனாலையும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் எதனால ஏற்படுதுங்கிற இந்த அடிப்படை காரணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பு முழுக்க இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது. எஸ்பெஷலி இது என்ன சொல்லுவோம், நம்ம கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன், இந்த செல் டு செல் கம்யூனிகேஷன், இதுதான் என்ன சொல்லணும்னா கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். இது வந்து நம்ம ரத்த ஓட்டத்துல நம்மளுடைய திசுக்கள் வழியாக ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் போகுது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எப்படி டைரக்ட் பண்ணுமோ அப்படிதான் நம்முடைய உடல் உறுப்புகள் வேலை செய்யும். அதனால இந்த ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் இது ரெண்டுமே வந்து சொல்லுவோம் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டலிஸ்ட்னா எந்த உறுப்புகள் எப்ப வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், என்ன மாதிரி வேலை செய்யணும், அந்த தூண்டுதலுக்கான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதான் இந்த ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்சஸ் ஆகும் பொழுதுன்னா அப்போ இதுல ஏதாவது ஒரு பாதிப்புகள் பெண்களுக்கு ஏற்படலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை விதமான பாதிப்புகள் ஏற்படலாம். இதை தவிர பெண்களுக்கும் ரெகுலரா வரக்கூடிய டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட எத்தனை விதமான நோய்கள் இருக்கு, அண்ட் ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கிரானிக் டிசீசஸ். இந்த நோய்கள் இதுவுமே கூட ஹார்மோனோட இம்பேலன்சஸ்னால ஏற்படக்கூடியது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனா கூட அது இம்மீடியட்டா என்ன ஆகணும், நம்மளுடைய உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸை வந்து டோட்டலா பாதிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் எதனால ஏற்படுது அப்படின்னா, ஒன்னு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது, ஹைப்போதைராய்டு ஒரு ஹைப்பர் தைராய்டு. ஸோ எந்த மாதிரி ஒரு தைராய்டு லெவல்ஸ் இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா, மெயினா இந்த தைராக்சின், இதுதான் தைராய்டு கிளாண்ட்ல இருந்து உருவாகக்கூடிய இந்த ஹார்மோன். ஸோ தைராக்சின் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பொழுது இந்த பாதிப்புகள் ஏற்படலாம், ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம். சர்க்கரை நோய், ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குமே ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதிக மன அழுத்தம், ஸோ சில பெண்களுக்கு ஃபேமிலி லைஃபே ரொம்ப ட்ரபிள்சமா இருக்கும். அப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா, ரொம்ப கான்ஸ்டன்டா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அவங்க மனசை போய் அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்சஸ் ஆகுது. ஈட்டிங் டிசார்டர்ஸ், ஏன்னா பொதுவாக பெண்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வேண்டிய உணவு எடுக்கிறதுங்கிறது குறைவு. ஸோ எல்லாருக்கும் போக, அதுவும் ஃபேமிலி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் போக மீதி என்ன இருக்கோ அதுதான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களோட உடல் அவங்க பாதுகாத்துக்கிறது இல்லை. குழந்தை பிறப்பு தள்ளி போறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சில மெடிசின்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி லாங் டேர்ம் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே டோட்டலா இந்த ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்சஸ் ஆகும். இது ஒரு அடிபட்டு ஒரு சின்ன இன்ஜுரியோ இல்லை பெரிய இன்ஜுரியோ, அந்த இன்ஜுரி இருக்கலாம், அதனால ஏற்படக்கூடிய ட்ராமா, மெடிக்கல் சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷனாக இருக்கலாம், அதனாலுமே ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏர்லி மெனோபாஸ், 40 வயசு 45 வயசுக்குள்ளேயே மெனோபாஸ் ரீச் ஆயிட்டாங்கன்னா அதனாலே கூட இந்த ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்பன்சஸ் ஆகலாம். பிரெக்னன்சி டைம்ல, பிகாஸ் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அதோட வளர்ச்சியும் பார்க்கணும். அப்போ ஹார்மோன்ஸ் வந்து ஒன்று ஹையா ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிக்கலாம். அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போதுமே என்ன ஆகுதுன்னா அந்த லாக்ரிமல் செல்ஸ் இதோட ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகுது. ஸோ அதனாலுமே ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னால, இரெகுலர் சைக்கிள்ஸ்னால, ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள்னால என்ன ஆகுது, ஹார்மோன்ஸ் பெண்களுக்கு டோட்டலா டிஸ்டர்பன்சஸ் ஆகலாம். ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸ் இருக்கு, டிஸ்டர்பன்சஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்? ஒன்று, அதிக உடல் எடை ஏற்படலாம், இல்லைன்னா உடல் எடை ரொம்ப வேகமாக குறைய ஆரம்பிக்கலாம். இது தைராக்சின் ஹார்மோனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட இது இருக்கலாம். ஸ்கின் எப்போதுமே ரொம்ப உலர்ந்த தன்மைக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் அப்படியே மேல அங்கங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அந்த ட்ரைனஸ்னால ஒயிட் பேச்சஸ் மாதிரி கூட வர ஆரம்பிக்கலாம். வாட்டர் ரிட்டென்ஷன், நீர் தக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். வலி அதிகமாக, உடல் வலி அதிகமாக இருக்கும். மசில்ஸ், தசைகள் வந்து அப்படியே இறுகி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஜாயிண்ட்ஸ்ல வந்து மேபி யூரிக் ஆசிட் இது லெவல்ஸ் அதிகமாகும் போது ஜாயிண்ட்ல வந்து வீக்கம் வந்து ஃப்ரீக்வெண்டா ஏற்படலாம். அதிக மன அழுத்தம், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே, ஒரு சாப்பாடை எடுத்துட்டு போனா கூட அதை சாப்பிட கூட தோணாது. ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் டிரைவ், ஸோ செக்ஸ்ல வந்து பொதுவாக அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படாது. தாய்மை பருவம் அடைய முடியல, ஸோ 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ இது தள்ளி போயிட்டே இருக்கு.
ஸோ அந்த டாக்டர்ஸை செக் பண்ணும்போது இந்த ஃபாலிக்கல் ஸ்டடி அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த ஸ்டடியில் பார்க்கும்போது கரெக்டாக அந்த டேஸில் அந்த எக்ஸ் வந்து ரப்சர் ஆகணும். ஸோ பிசிஓடி கண்டிஷன்ஸில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது இந்த எக் வந்து ரப்சர் ஆகலைன்னா கூட அதுவும் இன்ஃபர்டிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப அதிக அளவில் ரத்தப்போக்கு இல்லை குறைஞ்ச அளவில் ரத்தப்போக்கு எல்லாம் 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரக்கூடியது, இதுவுமே ஒரு விதமான அறிகுறி ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்சஸ் ஆகுது. முகத்துல தாடை பகுதியில மீச இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும் போது இந்த முடி தேவையில்லாம இடத்துல முடி அதிகமாக வளரக்கூடியதும் ஒரு இண்டிகேஷன். ஸோ முகத்திலேயோ நெஞ்சிலேயோ இல்ல முதுகு பக்கத்திலேயோ வந்து கட்டிகள் மாதிரி முகப்பொருள் ஆக்னி ஏதாவது முகப்பொரு மாதிரி வந்து இந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு கட்டிகள் வந்தா அது ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கலாம். தலைமுடி வந்து டோட்டலா இந்த திக்னஸ் அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்குது. அதே போல முடிக்கால்கள் வந்து ரொம்ப லூஸாக முடி வந்து ரொம்ப வேகமாக கொட்ட ஆரம்பிக்கலாம். இதுவும் ஒரு அறிகுறி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ ஸ்கின் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து திடீர்னு வந்து அந்த இடத்துல இந்த டிஷ்யூஸ் எல்லாமே டெட் செல்ஸாக ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ டெட் செல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கருப்படிக்கக்கூடிய ஒரு தன்மை கூட ஏற்படலாம். கழுத்து பகுதியிலுமே என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கருப்பா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் வெஜினல் ட்ரைனஸ். ஸோ இதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள். எதற்காக அப்படின்னா ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணாம விட்டாங்கன்னா ஸோ லாங் டேர்ம் தட் இஸ் கிரானிக் டிசீசஸ் அவங்களுக்கு ஏற்படலாம். ஸோ பெண்களோட ஆரோக்கியம் இத்தனை விதமான பாதிப்புகள் உடல் ரீதியாக மன ரீதியாக சமுதாய ரீதியாக எத்தனை விதமான பாதிப்புகள் அவங்க ஃபேஸ் பண்றதுனால தான் ஸோ பெண்களோட ஆரோக்கியத்தை நேச்சுரலாகவே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் வெஸ்டீஜ் ஷதாவரி மேக்ஸ். ஸோ ஷதாவரி அப்படிங்கிறது இது தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இன்ஃபேக்ட் இது என்ன சொல்லுவோம், குவீன் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேனடர்மாவை கிங் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஷதாவரி வந்து குவீன் ஆஃப் ஹர்ப்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ஷதாவரி பொறுத்த வரைக்கும் இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்காகவும் ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ் தடுக்கிறதுக்காகவும் இந்த ஷதாவரியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தாய்மை பருவம் அடைய முடியாத பெண்களுக்குமே அவங்களோட இந்த ரீப்ரொடக்ஷன் ஹெல்த் அதை அதிகரிக்கிறதுக்காகவும் ஷதாவரி இந்த மூலிகையை வந்து மெயினா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் தடுக்க ஷதாவரியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஷதாவரியை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய சாப்பனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இது வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இதோட இம்பேலன்ஸ்னால தான் பிசிஓடி கண்டிஷன்ஸோ ஆர் ஈவன் முகத்துல முடி வருது இந்த மாதிரி காரணங்கள் ஏற்படுறதுக்கான ரீசன். ஸோ ஷதாவரி பொறுத்த வரைக்கும் இது பெண்களோட ஆரோக்கியத்தை முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். எஸ்பெஷலி மிடில் ஏஜ்ல வயதான காலத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது இந்த ஷதாவரி மேக்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜஸ்லையுமே வெதர் பீரியட்ஸ் அட்டைன் பண்ணக்கூடிய அந்த ஏஜ் இருக்கலாம், இல்லை 2வது பிரெக்னன்சி டைம்ல இருக்கலாம், ஆர் ஈவன் மெனோபாஸ் சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த வயதாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வயது இருக்கும் பொழுதும் ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ் இம்பேலன்சஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நம்மளுடைய ஷதாவரி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஷதாவரி. இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இது ஷதாவரி மேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஷதாவரி தவிர இதுல இன்னும் 2 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஸோ ஷதாவரி எடுக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்சஸ் டோட்டலா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. 2வது செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி தாய்மை பருவம் அடைய நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டா பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது ஷதாவரி இந்த மூலிகை. 2வது அசோகா அப்படிங்கிறது அசோக மரத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த பட்டை. அதற்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்க முடியும். பொதுவாக பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ். மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ்ங்கிறது என்ன, மெயினா அதிக ரத்தப்போக்கு இருக்கும்போது அடி வயிற்றுல இந்த வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ். அதுவும் முக்கியமாக என்ன ஆகுனா இந்த யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கருமுட்டை அது வெளியில போகும், அது வந்து உடஞ்சு இது வெளியில ரத்தமா வருது தான் இந்த பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ரெண்டு விதமான கண்டிஷன் சொல்லலாம் பீரியட்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன்று மெனரேஜியா, இன்னொன்று மெட்ரேஜியா. ஸோ மெனரேஜியா அப்படிங்கிறது பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய. ஸோ பீரியட்ஸ் டைம்ல அப்படின்னா ஒன்று அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ப்ளீடிங் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம். ஸோ சில பெண்களுக்கு என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட் டே ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறமா ப்ளீடிங் இருக்காது. ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் ப்ளீடிங் டோட்டலாக இருக்காது. ஸோ நார்மலாக 5 days 3 to 5 days அப்படிங்கிறது பீரியட்ஸ் இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம். ரெண்டாவது சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான அந்த ப்ளீடிங் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிடும். ஸோ சம்டைம்ஸ் சில பேருக்கு 15 நாள் 20 நாளுக்கு ஒரு முறை திரும்ப ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸே ஸ்டார்ட் ஆகும், பீரியட்ஸே வரும். இந்த கண்டிஷன்ஸ், இந்த ரெண்டு இம்பேலன்சஸ் இதான் சொல்லுவோம் மெனரேஜியா அண்ட் மெட்ரேஜியா கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சதாவரி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய அசோகா இந்த இன்கிரீடியன்ட்னால பீரியட்ஸ் தொடர்பான பிரச்சனைகளை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடியது. எஸ்பெஷலி கரெக்டா மென்ஸ்ட்ரல் சைக்கிள், பீரியட்ஸ்க்கான சைக்கிள்ஸ் வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணக்கூடியது அசோகா. அண்ட் ப்ளீடிங், அளவுக்கு அதிகமான ப்ளீடிங், ரொம்ப குறைவான அந்த ப்ளீடிங் இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ், இதை வந்து கரெக்ட் பண்ணக்கூடியது அசோகா. லிகோரைஸ், லிகோரைஸ் அப்படிங்கிறது அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது இந்த ஓவிலேஷன் ப்ராசஸ். ஓவிலேஷன் ப்ராசஸ்னா கருமுட்டைகள், சிறை முட்டைகள் உருவாகக்கூடியது ஓவிலேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு தாய்மை பருவம் அடைய நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஓவிலேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கணும். இந்த பீரியட்ஸ் ரெகுலரா இல்லை அப்படின்னா 2 months 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி பீரியட்ஸ் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த ஓவிலேஷன் சிஸ்டம் வந்து டோட்டலாக பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ பிரெக்னன்சி அடைய முடியாது. அதே போல பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் டிசீஸ், பிசிஓடி. ஸோ இந்த பிசிஓடி கண்டிஷன்ஸுமே ரெஸ்டோர் பண்ணக்கூடியது அந்த கட்டிகள், இந்த கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை லிகோரைஸ்ல இருக்கு. ஈவன் லிகோரைஸ் எடுக்கிறதுனால அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ், ஸோ பீரியட்ஸ் இருக்கக்கூடிய அந்த வயது அடையக்கூடிய பெண்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது லிகோரைஸ். ஏன்னா இது அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணும் அண்ட் மெனோபாஸ் நார்மலா கடக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது லிகோரைஸ். ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடியதான் சதாவரி மேக்ஸ். இந்த பவர்ஃபுல் காம்பினேஷன் பிகாஸ் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ இதை ரெகுலேட் பண்ணலாம். ரெண்டாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது வந்து ஹெல்த்தியா இருக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தியா இருந்துச்சுனாலே கரெக்டான நேரத்தில் இந்த தாய்மை பருவம் டெஃபினட்டா வந்து பெண்கள் அடைவாங்க. மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன். ஸோ ஒரு பக்கம் வந்து சாதாரணமான மனநிலை இருக்கும், திடீர்னு பயங்கர கோவம் இருக்கும், திடீர்னு ஒரு மாதிரி இந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லி, அதே போல இரிட்டபிலிட்டி, எதை பார்த்தாலுமே ஒரு எரிச்சல் ஏற்படக்கூடியது இரிட்டபிலிட்டி. அண்ட் மெனோபாஸ் டைம்ல பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து இருக்கும். தனக்குன்னு யாருமே இல்லை, தனக்காக யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வந்து பொதுவாக ஏற்பட ஆரம்பிக்குது. பிகாஸ் இதுவுமே எதனால அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால. குழந்தை பெற்ற பிறகு தாய்ப்பால் சுரக்கலை அப்படின்னா சதாவரி ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் மெயினா சதாவரி தட் இஸ் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து இந்த லாக்டேஷன், இந்த லாக்ரிமல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கேலக்டகோ, இந்த கேலக்டகோக்கு வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா பெண்களுக்கு குழந்தை பெற்ற உடனே அந்த தாய்ப்பால் வந்து நேச்சுரலாகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் அந்த மாதிரி தாய்ப்பால் சரியாக சுரக்கலை அப்படின்னா அவங்களுக்கு சதாவரி மேக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ பெண்களுக்கு டெய்லியா அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய சதாவரி மேக்ஸ். அண்ட் சதாவரி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அடாப்டஜன் அப்படின்னு சொல்லி, அடாப்டஜன் பத்தி கேனடோர்மால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அடாப்டஜன் ஒரு பொருளை எப்போ நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து இந்த பொருள் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன, எவ்வளோ அளவு சாப்பிட்டாலும் அது நச்சுத்தன்மையாக நச்சு பொருளாக மாறக்கூடாது. நான் டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ், ஓவரால் நார்மலைசிங் எஃபெக்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு மட்டும் அப்படிங்கிறது ஒரு உணவுப் பொருள் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்குமே அது ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதுதான் ஓவரால் நார்மலைசிங் எஃபெக்ட். மூன்றாவது, ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற எந்த விதமான நோய்களையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த உணவுப் பொருள்ல இருக்கும். ஸோ எந்த உணவுப் பொருள் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் அடாப்டஜன். அந்த வகையில அடாப்டஜன் ஃபேமிலியில நம்பர் 1 இருக்கக்கூடியது கேனடோர்மா. ரெண்டாவது சதாவரி இருக்கு, அதே போல அலோவேரா இருக்கு, அஸ்வகந்தாவும் அதுல இருக்கு. அஸ்வகந்தா முக்கியமா நம்ம ப்ரோகார்ட்ல இருக்கு.
ஸோ செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சதாவரி மேக்ஸ்ல இருக்கு. அண்ட் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சதாவரி மேக்ஸ்ல உண்டு. ஸோ சதாவரி மேக்ஸ் இது வந்து 100% வெஜிடேரியன் கேப்சூல்ஸ். ஸோ சதாவரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 வயசுக்கு மேலதான் அதை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஒரு டப்பால 90 கேப்சூல்ஸ் இருக்கும். ஸோ இது 90 கேப்சூல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து 460, PV 15.33. சதாவரி ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஸோ சதாவரி மேக்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு ஜெனரலா சதாவரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இதுல எந்த விதமான கான்ட்ராண்டிகேஷன்ஸ்னா இது எடுக்கக்கூடாது, இந்த கண்டிஷன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு பெரும்பாலும் இல்லை. பட் சில காஷன் வந்து நம்ம எடுக்க வேண்டியது அவசியம். நம்ம சில காஷன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இன்கேஸ் யாராவது ஆஸ்பாரகஸ் அந்த மூலிகைக்கு அவங்க ரியாக்டிவாக இருந்தாங்கன்னா, ஆஸ்பாரகஸ் எடுத்தா அவங்களுக்கு அலர்ஜி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவங்க சதாவரி எடுக்கக்கூடாது. பிகாஸ் சதாவரியும் ஆஸ்பாரகஸ் ரேஸ்மோசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலியில சேர்ந்த ஒரு வெரைட்டி. ஸோ அதுக்கு ஆஸ்பாரகஸ் அலர்ஜி இருக்கிறவங்க இதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ பெண்கள் பிரெக்னன்சிக்கு அப்புறமே ப்ரோலாக்டின் லெவல்ஸ், ஸோ இந்த ஹார்மோன் ப்ரோலாக்டின் இந்த ஹார்மோன் இது அதிகமாக இருந்துச்சுன்னா, பிகாஸ் ப்ரோலாக்டின் ஹார்மோன்ஸ் எதுக்காகனா மெயினா அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது. இது ஏற்கனவே அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு திரும்ப சதாவரி கொடுக்கறதுனால அதிக டோசேஜ் ஆகலாம். ஸோ அந்த டைம்ல டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு தென் சதாவரி மேக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். மூன்றாவது கபம். ஏன்னா சதாவரிங்கிறது தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்றோம். கபம்ங்கிற தோஷம் இருந்துச்சுன்னா, அவர் நெஞ்சில் அதிகமாக அந்த கபம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த சதாவரியை எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு சதாவரி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு டாக்டர் தேவைப்படுறது ஒரு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். பொதுவாக பெண்கள் பொறுத்த வரைக்குமே அந்த 3 ஸ்டேஜஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்ல எத்தனை விதமான சூழ்நிலைகள்னால நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாராங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி யோசிக்காம எல்லா பெண்களுமே 12 வயசுல மேல எத்தனை வயதுல இருக்கிறவங்களாக இருந்தாலுமே டெய்லியே ஒரு 2 இல்ல 3 கேப்சூல், ஏன்னா 90 கேப்சூல்ஸ் இருக்கிறதுனால டெய்லி 3 எடுக்கிறதுனால 1 மந்த் கோர்ஸ் கரெக்டா வந்துடும். ஸோ பெண்கள் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகுதுன்னு வச்சு மினிமம் கன்சல்டேஷனே ஒரு 400-500 ரூபா போயிடும். அது தவிர மெடிசன்ஸ், செக்அப். ஸோ இது எல்லாமே பண்ணும் பொழுது இப்போ ஒரு இன்ஃபர்டிலிட்டி கேஸாக இருந்தாலும் சரி லேக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணும். ஜெனரல் ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா கூட அதுக்குமே சரி எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 1000 ரூபா 1500 ரூபாங்கிறது டெஃபினட்டா பெண்களுக்கு செலவாகும். அது குரானிக் டிசீசஸ்ல இருக்கும்போது ஃப்ரீக்வெண்டா டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணும்போது மாதம் மாதம் உங்களுக்கு இந்த செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். அதுக்கு 460 ரூபா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் தான் சதாவரி மேக்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இல்லாத வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லார் வீட்லையுமே கட்டாயம் சதாவரி மேக்ஸ் நிச்சயமாக இருக்கணும். எப்படி நீங்க சமைக்கும்போது உங்களுக்கு பக்கத்திலேயே எல்லாமே நீங்க சமைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல கிச்சன்ல கண்ணில் பண்ற இடத்துல சதாவரி மேக்ஸ் வச்சுங்க. அட் அ டைம் 3 கேப்சூல் சதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல 3 வேளைக்கு தனித்தனியாக கூட சதாவரி மேக்ஸ் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, an apple a day keeps the doctor away. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போவானா அப்படின்னு. இது பழமொழி, பழைய மொழி. ஏன்னா நீங்க ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட தான் போகும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ வெஸ்டேஜோட மொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதாவரி a day keeps the doctor away. ஸோ டெய்லி நீங்க சதாவரி எடுக்கிறதுனால டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. எக்ஸ்க்ளூசிவா பெண்களுக்கு முக்கியமாக அவங்க ஆரோக்கியத்தை பாதிக்காத வகையில நோய் எதிர்ப்பு சக்தி, அவங்களுடைய தாய்மை பருவம், மெனோபாஸ் கரெக்டா அடையறதுக்கு, முக்கியமா தைராக்சின் ஹார்மோன், தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்து தைராய்டு பேலன்ஸ் பண்றதுக்காக நிறைய ரீசன்ஸ்க்காக பெண்கள் தாராளமாக சதாவரி மேக்ஸ் எடுத்துட்டு வரலாம்.